ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan Sir. திரேதா யுகத்தில் வனவாசத்தில் இருந்த சீதா தேவியின் தாகத்தை தீர்க்க நீர்நிலைக்குச் செல்ல ஸ்ரீராமனுக்கு ஒரு மயில் வழிகாட்டியதாகவும் அந்த தருணத்தில் தனது இறகுகள் அனைத்தையும் இழந்த நிலையில் அந்த மயில் உயிருக்கு போராடிய போது ஸ்ரீராமன் உனது உதவிக்கு நன்றிக்கடனாக எனது அடுத்த பிறவியில் மயிலிறகை என் திருமுடியில் அணிந்து கொள்வேன் என்று வாக்களித்ததாகவும் ஒரு ஆன்மீக கட்டுரை கூறுகிறது. அந்த நன்றிக்கடனின் விளைவாகத்தான் துவாபர யுகத்தில் வந்த கண்ணன் தனது தலையில் மயிலிறகை அணிந்து தன்னை அலங்கரித்து கொண்டான் என்றும் அந்த கட்டுரை கூறுகிறது. இது சரிதானா? இது பற்றி இராமாயணத்திலோ அல்லது மகாபாரதத்திலோ ஏதாவது குறிப்புகள் இருக்கின்றனவா? முருகப்பெருமானின் வாகனமான மயிலின் இறகுகள் புல்லாங்குழலை வைத்து இசைப்பாடும் கண்ணபிரானின் திருமுடியை அலங்கரிப்பதற்கான காரணங்களை தெளிவுபடுத்தி அருள வேண்டுகிறோம். அந்த எலி மகாசிவராத்திரி அன்னைக்கு ஒரு விளக்கேறிய தூண்டுகோலாக இருந்த காரணத்தினால பலி சக்கரவர்த்தி ஆகிப்போச்சுன்னு கூட சொல்கிறாங்க. எலி பலியாச்சுன்னு. இது மாதிரி எத்தனையோ இந்த மாதிரியான ஜீவராசிகள் அதை பற்றி எத்தனையோ விதமான புராண கதைகள் இருக்கின்றன. இதெல்லாம் என்ன, உலகத்தில் எல்லாத்துக்கிட்டேயும் இல்லை எல்லாருக்கிட்டேயும் ஈஸ்வர சர்வபூதானம் வள்ளலார் சொல்கிற மாதிரி எல்லா உயிரும் என் உயிர் ஆயின. உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் நான் இருக்கேன், அதுங்கெல்லாம் எங்கிட்ட இருக்குங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாம் கடந்து எண்ணம்பல தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாருங்கிற மாதிரி. சிவன் எல்லாத்துலேயும் இருக்கார், எங்கிட்டையும் இருக்காருங்கிற மாதிரி. அப்போ எங்கிட்ட இருக்கிறது உண்மைன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதும் உண்மை தானே. அதனால் எத்தனையோ புராணங்களில் மாதிரி யானை எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் அப்படின்ட்டு. சம்டைம்ஸு சில அற்புதங்களுக்கு கூட இந்த மிருகங்கள் காரணமாக இருந்திருக்கு. ஒரு பெரிய மகான் இருந்தார், தேவராக பாபான்னு பேர். அவர் ரொம்ப வருஷம் உயிரோடு இருந்ததுனால அவருக்கு போர் அடிச்சிச்சு. எவ்வளோ நாளைக்கு இப்படியே நம்ம இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காட்டுக்குள்ளே போய் அங்கே தபஸ் பண்ணி ஒரு புலிக்கிட்டே என்னை சாப்பிடுன்றாரு. சாப்பிட மாட்டேனுது. ஒரு புலி வாய்க்குள்ளே ரெண்டு கையும் விட்டு என்னை சாப்பிடு புலி வாலாட்டுது. இப்படியான எத்தனையோ கதைகள்லாம் இருக்குது. அதனால் இட்ஸ் ஆல் எ கொஸ்டின் ஆஃப் மேக்கிங் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் எவ்ரி கிரியேச்சர் இஸ் காட் and you should love and accept and respect them on par with you. Question from Vasanthi Govindan. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்பது ஸ்ரீராமன் மற்றும் பகவான் கிருஷ்ணர் ஆகிய இரண்டு மகாவிஷ்ணுவின் அவதாரங்களின் சக்திகளையும் ஒரு சேர பெறுவதற்கு அடியவர்களால் உச்சரிக்கப்படுகிற மூல மந்திரமா? இந்த மந்திரத்தின் பொருள் என்ன? மகாவிஷ்ணுவுக்கென்று ஓம் நமோ நாராயணாய நமஹ என்று ஒரு அஷ்டாட்சர மந்திரம் பிரத்யேகமாக இருக்கும்போது அவருடைய அவதாரங்களாக இருக்கும் ஸ்ரீராமனையும் பகவான் கிருஷ்ணரையும் இணைத்து அவர்கள் சக்தியை பெறுவதற்கு தனியாக ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்கிற தனி மந்திரம் எதற்காக உருவாக்கப்பட்டது? நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இந்த இடத்துல அங்கே ஃபேன் சுற்றுது, அங்கேயும் ஃபேன் சுற்றுது, இங்கே லைட் எரியுது, இங்கே மைக் வேலை செய்யுது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டுன்னு நினச்சேன்னா டிஃப்ரென்ஸு. இது எல்லாத்துக்கும் பின்னாலேயும் ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் இருக்குதுன்னு நினச்சேன்னா ஒரே எலக்ட்ரிசிட்டி இருக்குது. ஏகன் அநேகன், ஒரே ஆள் தான் எல்லாமா தெரிகிறான். ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் இவ்வளோ யூட்டிலிட்டிஸ்லேயும் வருகிறது. இப்போ ஒரு நாமும் ஒரு உருவம் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ. கடவுளுக்கு ஒரு பேர் இல்லை, ஒன்றும் இல்லை. நாம் தான் சாஸ்திரநாமத்தை சொல்லி அவனை கும்பிடுறோம் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இப்போது நீங்கள் உட்காந்துருக்கீங்க, யாரோ ஒருத்தர் பாம்பு பாம்புன்றாங்க, உடனே எல்லோரும் இப்படி பண்ணுவீங்க. அப்போ பாம்புங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை தான். தட் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன் காஸ் எஃபெக்ட் தியரின்னுவாங்க. அந்த மாதிரி எனி சவுண்டு, நீ கொக்கோ கோலான்றதை சொல்லினே இருந்தால் கூட அதுலேயும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதனால் மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்னு மாற்றல்னுவாங்க. இப்போ ராமர்னா என்ன? ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய. நாராயணாயில் இருக்கிற ரா, நமச்சிவாயில் இருக்கிற மா, ரெண்டும் சேர்ந்தால் ராமா அப்படின்னு வருது. கிருஷ்ணனாக்கா
கருத்த நிறமுள்ள இல்லை டார்க் ப்ளூ கலரில் இருக்கக்கூடியவன் அர்த்தம். இட் இன்ஃபேக்ட் டிஸ்கிரைப்ஸ் தி பர்சனாலிட்டி ஆஃப் தட் ஃபார்மேட் ஆஃப் காட் இல்லையா, பர்சனாலிட்டியை சொல்லுது, அவ்வளோதான். மகாவிஷ்ணு அதனுடைய வழியில் வந்தவங்க தான் நீங்கள் பார்க்குற மச்ச கூர்ம வராக நரசிம்ம பரசுராம ராமா கிருஷ்ணா எல்லாமே அதுக்குள்ளே வர்ற விஷயங்கள் தான். அதனால் மகாவிஷ்ணுன்ற போது ஒரு பார்க்கடலில் படுத்து இருக்காருங்கிறது ஒரு நம்பிக்கை. அதே அந்த எனர்ஜி இந்த உலகத்தில் வேறு வேறு காலகட்டங்களில் கண்டெம்பரரி டைம்ஸ்னுவாங்க வருகிற போது வேறு வேறு பேர் இருக்கும். பரசுராமர், ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர் அந்த மாதிரி வருகிறது. அதனால் இந்த ரூப பேதங்கள்ங்கிறது மனிதர்களுடைய மனதிலிருந்து வருகிற விஷயங்கள். ரூபம்னா என்ன, வடிவம். இதில் எது கரெக்டு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னுவாங்க. ஒரு குழந்தை ஸ்லம்மில் இருக்கும், அதுக்கு இருக்கிறதுக்கு வசதிகள் எல்லாம் கூட இருக்காது, அருணா கயிறு தான் உடம்புல இருக்கும், ட்ரெஸ்ஸு கூட இருக்காது, அது சேத்துல விளையாடின்னு இருக்கும். அவங்க அம்மாவுக்கு அது மேலே ரொம்ப பாசம். அதனால் அந்த குழந்தையை தூக்கி அது மூக்கு சல்லுன்னு முடிச்சு அவன் புடவையில் இப்படி தொடச்சி அன்புங்கிறது அவங்ககிட்டேருந்து வர வேண்டிய விஷயம். அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்ததென்றாலுங்கிற மாதிரி இந்த அன்பு இப்படி தான் வரணும்லாம் சொல்ல முடியாது. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னுவாங்க. காக்கா தன்னுடைய அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்கை கருப்பாக இருக்குன்னு விட்டுடுமா, அதுதான் ரொம்ப வசத்தின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதனால் இதெல்லாம் மனிதர்கள் அவங்களுடைய சோகால்டு ஐக்யூ லெவலில் கற்பிக்கிற ரூப பேதங்களை தவிர ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சவுண்டுமே கடவுள் தான். ஓசை ஒலி எல்லாம் ஆனாய் நீயே அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்ம் பிடிக்குதோ, எந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் வேர்டு பிடிக்கிறதோ அதை நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ முருகா அப்படிங்கிறாங்க, முருகாவில் என்ன குறை இருக்குது? ஒன்றும் இல்லை இல்லையா, முருகா 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 அப்படின்னு சொல்லி எனக்கா அது காமுருகான்னு வரும். அப்புறம் அவனை லவ் பண்ணுன்னு அர்த்தம். முருகனே நீ நேசி அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு இப்போ ராமான்னு சொல்லின்னு இருக்க அந்த வார்த்தையை நீ ரிப்பீட் பண்ணினே போகிற போது அது ராமான்னு வரும். ராமான்னா அம்பாவை கும்பிட்ற மாதிரி இல்லை உங்கள் அம்மாவை கூப்பிட்ற மாதிரி வாமான்னு அர்த்தம். ஸோ எல்லா சவுண்டுமே நல்ல சவுண்டு தான். அதனால் நீங்கள் இதில் எந்த பேதங்களையும் கற்பிக்க தேவையில்லை. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சொல்லின்னு போயேன். குழந்தை பிறகுது இப்போல்லாம் நிறைய இந்த பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் மென்டல் ஆகிட்டாங்க. குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிற போது ஒரு புரியாத பேரெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, என்னென்னமோ பேரெல்லாம் வைக்கிறாங்க. அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டுங்களே இல்லை அந்த குழந்தைங்கள பார்க்குற போது இது என்ன பேருன்னு நமக்கே புரிய மாட்டேங்குது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு குலதெய்வத்தினுடைய பேர் வைப்பாங்க, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வத்தினுடைய பேரை வைப்பாங்க. இப்போ இவங்களுக்கு அதெல்லாம் போச்சு, மாடர்னாக இருக்கணுமா இல்லையா. அதனால் அதுக்கு மீனிங் அவங்களுக்கே தெரியாது, அப்பா அம்மாக்கே தெரியாது. ஏதோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி கொண்டாடுவாங்க. அதில் எது ரொம்ப புரியாது, எது ரொம்ப மாடர்ன் ஆகுதோ அதுதான் அந்த குழந்தைக்கு வைக்கிற பேர். இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கவே தேவையில்லை. கொஸ்டின் ஃப்ரம் கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். கௌரவர்கள் 100 புத்திரர்கள். மகாபாரத இதிகாசத்தில் திருதராஷ்டிர மன்னரின் மனைவி காந்தாரிக்கு வியாசரின் உதவியால் பிறந்தனர். காந்தாரிக்கு குழந்தை இல்லாததால் வியாசர் கருப்பை சதை துண்டுகளை 100 துண்டுகளாக வெட்டி நெய் நிரப்பப்பட்ட ஜாடிகளில் வைத்தார். பின்னர் அந்த துண்டுகள் 100 ஆண் குழந்தைகளாகவும் 1 பெண் குழந்தையாகவும் வளர்ந்தன. மகாபாரத காலத்திலேயே டெஸ்டியூப் பேபி கான்செப்ட் இருந்ததா பாபாஜி? இப்போ திரௌபதி இல்லை குந்தி ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் ஒரு வரம் வாங்கி வச்சுருந்தா. அதனால் சூரியனை கும்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்ச போது கர்ணன் சேர்ந்துட்டான். இந்திரனை நினச்ச போது அர்ஜுனன் வந்தான். அஸ்வினி குமாரர்களை நினச்ச போது நகுல சகாதேவர் வந்தாங்க. வாயுவை நினச்ச போது பீமன் தொலைஞ்சான். ஏன் அந்த மாதிரி வச்சாங்கன்னா ஒரு கதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும். அதாவது ஒரு 2 மான்கள் இருக்கிற போது இந்த பாண்டு சும்மா இல்லாமல் அம்பு விட்டு அதுங்களை கொண்டுட்டான். அதனால் இந்த சாபம் இருந்துதான், நீ தப்பித்தவரி உன் ஒய்ஃப் கிட்ட மேட் பண்ணியானாக்கா நீ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணி அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறகுன்னா என்ன பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கடவுள்கிட்ட வர வாங்கின மாதிரி அதில் ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் ஒவ்வொரு குழந்தை. ஸோ கொஸ்டின் ஆஃப் உன்னுடைய மைண்ட் செட்டு
எது நீ நினைக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி உன்னுடைய வழிமுறைகள் வாழ்க்கை தத்துவங்களை நீ மாற்றிக்கலாம். எதுவும் ரைட்டு எதுவும் ராங்குன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப். இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க, 2 பேரும் கல்யாணம் கட்டிக்கிற போது தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்வாங்க. 2 பேரும் வந்து சுமங்கலிகளாக, அதாவது அந்த அந்த ஹஸ்பண்டுக்கு முன்னால் செத்து பண்ணும் பொண்டாட்டி அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கே தெரியும், ஒரு 125லேருந்து 30 பேரில் ஹஸ்பண்டு முதல்ல போயிடுறோம், அதுக்கப்புறம் ஒய்ஃப் இருக்காங்க. அப்போ இவ்வளோ பேர் சேர்ந்து வாழ்த்துனாங்களே, அதெல்லாம் என்னாச்சு? கல்யாண வீட்டில் அட்சதை போட்டு அது பண்ணி நெருப்பை மிச்சி அம்மி மிச்சி எல்லாம் பண்ணி வாழ்த்துனாங்களா? அது வேஸ்ட்டு தானே ஆகுது. அப்போ எவ்வளோ பேர் குடும்பங்கள் இது. அதனால் இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணும். இந்த கணவன் மனைவி, அம்மா அப்பா பிள்ளைங்க, மாமனார் மாமியார் எல்லாமே வந்து ஆத்மாக்களுடைய விட்டக்குறை தொட்டக்குறை. முன்பிறவிகளில் என்ன இருக்கோ அதனுடைய விட்டக்குறை இந்த பிறவியில் வருது. அந்த 2 ஆத்மாவுக்கும் எவ்வளோ கனெக்ஷன் இருக்கோ அவ்வளோ நாள் தான் அது ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ இல்லை அம்மாவோ அப்பாவோ பிள்ளைங்களோ இருப்பாங்க. ஆனால் இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போயிட்டு ரொம்ப மசாலாலாம் போட்டு இப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. காதலர் பிரியாமல் கவவுக்கை நிகழாமல் தீதருக அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் வருது. கண்ணகிக்கும் கோவலனுக்கும் கல்யாணம் நடக்குதான். இப்போ வந்தவங்கெல்லாம் முட்டாள்தனமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அட்சதை போடுற போது நீங்கள் 2 பேரும் பிரியாது இருங்க, காதலர் பிரியாமல் கவுக்க நிகழாமல்லாம் மனசாபெல்லாம் வராமல் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்துனாங்களாம். அதை வச்சுக்கிட்டு பிற்காலத்தில் வியாக்கியானம் எழுதுகிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் நல்லா இருங்கன்னு சொல்லணும், அதை விட்டு பிரியாமல் இருங்கன்னு சொல்லதுனால தான் அவங்க பிரிகிற மாதிரி ஆச்சு அப்படின்னு. நீ என்ன வாழ்த்துறங்கிறதெல்லாம் யோசனை பண்ணிட்டா வாழ்த்திட்டு இருக்க முடியும்? அதனால் இதெல்லாம் உலகத்தில் சகஜம்தான். உலகத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை. ஒவ்வொரு பிறவியில் ஒவ்வொரு உடம்புக்குள்ளே வராங்க. மனுஷனுங்கிறது அந்த லேடரில் வரக்கூடிய ஒரு நல்ல பிறவி. இதுக்கு முன்னால் நீ எத்தனை பிறவி எடுத்து இழைச்சன்னு யாருக்கு என்ன தெரியும்? செல்லானென்று தவற சங்கமத்தில் நீ ஆடா மாடா கோழியா பல்லியா எத்தனை விதமாக இருந்தேன்னு யாருக்காவது தெரியுமா? நமக்கு நாலேஜ் இல்லை. இப்போ சிரடி பாபா இருந்தார், அவர் உட்காந்து இருக்கார். அப்போது இந்த விட்டத்தில் ஒரு பல்லி வாழை அடிக்கணும் கொட்டான்னு சவுண்ட் போட்டு நினச்சி பாபா அதையே பார்த்து சிரிச்சிருந்தார். எல்லோரும் கேட்டாங்க, ஏன் பாபா நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு. இந்த பல்லியோட அக்கா பல்லி அவுரங்காபாத்துலேருந்து வரப்போகிறான், அதனால் இது என்ன குஷியாகுது பாருன்ட்டு எல்லோரும் ஏதோ ஜோக் அடிக்கிறார் பாபான்னு நினச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு பொட்டி படிக்கையோடு வந்து இறங்குறாங்க. இந்த பேக்கிலேருந்து ஒரு பல்லி போயிட்டு குடுகுடுன்னு மேலே போய் இந்த பல்லி கூட 2 லவ் பண்ணிக்குதுங்க. அப்போ இவர் சிரிச்சுன்னு கேட்குறாரு, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு. நாங்கள் அவுரங்காபாத்துலேருந்து வரோம். அப்போது பல்லிக்கு அவுரங்காபாத்தில் அக்கா பல்லி இருக்குது. அது ஒரு மகானுக்கு தெரிகிற அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு நுண் உணர்வு இருக்குது இல்லையா? இப்போ ஒரு மோப்பக்குலையும் அனிச்சம் பண்ணுறாங்க. எல்லா பூவும் நீ மோந்து பார்த்தா வாடி போடுதா? அந்த அனிச்ச மலர் தான் வாசனை பார்த்தாவே போயிடுதுங்கிற மாதிரி. தொட்டால் சுருங்கின்னு ஒன்று இருக்குது, அது தொட்டாவே சுருங்கிது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு லிமிட்டட் கெப்பாசிட்டி கடவுள் கொடுத்துருக்காரு. இப்போ தான் நான் சொன்னேன், எலி புலி எல்லாமே கடவுளாக கும்பிட்டு பிற்காலங்களில் பெரிய பெரிய போஸ்ட்டுக்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் எல்லாமே கடவுள் தான். பாரதியார் பாடியிருப்பார், காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. கேட்கும் ஒலிகளெல்லாம் நந்தலாலா, கேட்கும் ஒலிகளெல்லாம் நந்தலாலா உந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா. நீங்கள்லாம் முருகப்பெருமான் சூரபத்மன் கூட சண்டை போட்டார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சூரபத்மன் மயிலாக வந்தான் இல்லையா? ஒரு வேறு மரமாக வந்தான். அண்டு ஒவ்வொரு தடவை வரப்போதும் அவனை அழிக்கிறாரு முருகப்பெருமான். கடைசியில் என்ன பண்ணுறாரு? அவன் செய்த தவறு தான் வெறுக்கணும், அவனை வெறுக்கக்கூடாது. ஹேட் த சின், டோன்ட் ஹேட் த சின்னர்.
அதனால் அந்த மயில் இல்லையா அதை தன்னுடைய வாகனமாக மாற்றிக்கினார் அப்படிங்கிறோம். அப்போ முருகர்கிட்ட இருக்கிற ஒரு மயில் இந்திரன், இன்னொரு மயில் வந்து இவன் இறந்து போனானே அவங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சேவல் கொடி அதை தூக்கி மேலே வச்சுக்கிறான்னு சொல்கிறோம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாலேயும் சில காரண காரியங்கள் இருக்கும். அதாவது எதுக்காக இந்த மாதிரி ஒரு டிவைன் ஃபார்ம்ஸ் அவங்களுக்கு கிடைக்குதுங்கிற மாதிரி. இது நம்முடைய புராணங்களில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு காஸ் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். ஒரு செயலுக்கு இணையான எதிர்மறையான இன்னொரு ஆக்டிவிட்டி உலகத்தில் இருந்து தான் தீரும். அதனால் எதுவும் நல்லதில்லை, எதுவும் கெட்டதில்லை. ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நீ போனேன்னு நீ கூட ராமர் மாதிரி பண்ணுவேன். ராமர்கிட்ட ராவணன் சண்டைக்கு வரான், சீதையை திடீர்னு வந்து வச்சுருந்தான். யுத்தத்தில் எவ்வளோ பேர் சாகிறதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவன், 14 வருஷம் ராமர் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் அவன் தான் காரணம். அவன் எல்லா ஆயுதத்தையும் இழந்து நிராயுத பாணின்னுவாங்க, எந்த ஆயுதம் கையில் இல்லாமல் அப்படியே நிற்கிறான். அப்போ கூட அவனை பார்த்து ராமருக்கு கோவம் வரலையாம். பரவாயில்ல, இன்று போய் நாளை வா அப்படின்னாரான். இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னாரான். அப்போது எவ்வளோ ஒரு பெருந்தன்மை. இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் எதிரில் மாட்டினாக்கா என் பொண்டாட்டி தூக்கின்னு போய் வச்சு இந்த இடம் கழுத்தில் துண்டு போட்டு அங்கன்னு குத்த மாட்டாங்க. அப்படிலாம் பண்ண கோவமே வரலையா. அவன் பண்ண தவறு வேறு, ஆனால் அவனை நீ வெறுக்க தேவையில்லை அப்படின்றதுக்காக அந்த மாதிரிலாம் பெரிய புராணங்களில் வருகிற கதைகள் எல்லாம் வச்சு நமக்கு நல்ல விஷயம்லாம் சொல்கிறாங்க. இப்போ கர்ணன் இருக்கான். கர்ணன் எவ்வளோ ஒரு க்ளோரிஃபைடு கேரக்டராக மாற்றுறாங்க பாரு. அவன் வந்து சூரியன்கிட்ட வரம் வாங்கி பெற்றுட்டு பயந்து போயிட்டு விட்டவா, தண்ணீர் விட்டவர். அதை ஒரு தேர் ஓட்டி எடுத்து வளர்க்குறான். வாழ்நாளெல்லாம் தேரோட்டி மகன் சொல்லி கர்ணனுக்கு ரொம்ப அபவாதம்லாம் வந்தது. அப்போது துரியோதனன் தான் நான் உன்னை அங்க தேசத்துக்கு ராஜினாமா மாற்றுறேன் அப்படின்னு அவனை அத்தனை பேர் எதிரில் சபையில் தூக்கி பிடிச்சி கௌரவமாக காப்பாற்றினான். அவ்வளோ ஃப்ரெண்டு வேறு. இவனுடைய மனைவி பானுமதி, அவன் மனைவி இருந்தால் இவன் வந்து துரியோதனன் பொண்டாட்டிக்கிட்டு தாயம் விளையாடுற போது விளையாட்டில் கைப்பிடிச்சிடுறான். அப்போ அந்த இதெல்லாம் முத்துக்கள்லாம் கீழே அங்கே வந்தான். வேறு யாருன்னா இருந்தால் என் பொண்டாட்டி கைப்பிடிச்சிட்டாருன்னு கோவம் வரும். துரியோதனனுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. எடுக்கவா கோக்கவான்னு, எடுக்கவா கோக்கவா ஒத்துக்கலன்னு அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தான். ஸோ அவ்வளோ இருந்த அவனுக்கு நாணயமாக இருக்கணுன்றது தான் கர்ணனுக்குள்ள தர்மம். இவ்வளோ வருஷம் அவனை டீலில் விட்டு லாஸ்ட்டில் வந்து அர்ஜுனனுடைய அப்பங்காரன் இந்திரன் வந்து உங்கள்கிட்ட இதை கொடுத்துரு, எனக்கு கவச்ச கொண்டலத்தை கொடுத்துருன்றான். இப்படி ஒவ்வொருத்தரும் அவனுக்கு எதிராக வஞ்சகம் பண்ணுறாங்க. காட்டில் போய் பரசுராமர்கிட்ட கஷ்டப்பட்டு அவன் கற்றுக்குன்னு வர்றான் வித்தைகள் எல்லாம். அது இந்திரன் போய் வண்டு மாதிரி கடித்து இவ்வளோ சகிப்புத்தன்மை இருக்குன்னா நீ பிராமணன் கிடையாது சத்திரியன் அப்படின்னு சொல்லி அது பலிக்காமல் போகிற மாதிரி பண்ணிடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவனுக்கு எகெனிஸ்டாக பண்ணுறாங்க. சரி எல்லாரும் பண்ணாங்க, விட்டுத்தள்ளு. அந்த தாயார் இருக்கிறாள அவள் எவ்வளோ வில்லியாக இருப்பான். எம்என் ராஜ்யத்தை விட மோசமாக இருந்திருப்பான். சொந்த புள்ள இவ்வளோ வருஷம் அவன் படுற கஷ்டத்துக்கெல்லாம் நீ தான் காரணம். அவங்ககிட்ட வந்து அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் நீ போரிடுறதில்லைன்னு எனக்கு வாக்கு கொடுன்றான். அவன் கொடுக்குறான். அவனுக்கு தெரியுது, லாஸ்ட்டு சீன்லேயே தெரியுது அம்மா தான். அப்போ சொல்கிறான், ஒரே ஒரு தடவை தான் நீ நாகாசரத்தை விடுவ, அர்ஜுனன் மேலே நீ சபதம் பண்ணி கொடு. ஸோ தன்னுடைய பெரிய புள்ள தலைச்சம்புள்ளன்னுவாங்க எங்கள் ஊர் பக்கம், அவனுடைய அழிவுக்கு தாயாரே காரணமாகிறான். அப்போ மற்ற 5 பேரும் வந்து என்னது வெண்ணெயில் பிறந்தவங்க, இவன் சுண்ணாம்பில் பிறந்தவனா. அதனால் இப்படி பல காரணங்கள் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே குறைவுடையவர்கள். உங்கள் குடும்பங்களில் நீங்கள் பாருங்கள், 2 அக்கா தங்கச்சி இருக்கும். அந்த அம்மாக்கோ அப்பனுக்கோ 2 பேரும் ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் பாசம் ஜாஸ்தியாக இருக்கும். நியாயம் பார்த்தா 2 பேரும் அவங்க தானே பார்த்தாங்க. ஏன் ஒருத்தருக்கு பார்ஷியாலிட்டி இன்னொருத்தருக்கு இல்லாமல் இருக்கணும்? சரி, அவங்க தான் பிடிக்கிறாங்கன்னா இந்த அக்கா தங்கச்சியாவது ஒத்துமையாக இருந்து தொலைக்கலாம்ல. அக்கா கல்யாணம் நடந்தபோது 10 சவரம் போட்டிருப்பான். இன்னும் கொஞ்சம் வசதி வந்துச்சு, அதனால் 5 சவரம் போடுவான். அப்போ அக்கா என்ன சொல்லுவான், 5 சவரம் கல்யாணத்துக்கு முன்னே வரலன்னாக்கா நானும் என் வீட்டுக்காரன் கல்யாணத்துக்கு வரமாட்டோம் அப்படின்வான். இதெல்லாம் உலகத்தில் அன்புன்றாங்க எல்லாரும். அன்பு நிஜமாகவே உலகத்தில் கிடையாது. அன்புன்றது நிஜமாகவே உலகத்தில் கிடையாது. இது ஒரு சுயநலம், ஒரு விதமான காரியவாதம், தனக்கு வேண்டிய மாதிரி இந்த உலகத்தை வளைக்கிற ஒரு சாகசம். அதனால் எதையும் நம்பாதே, யாரையும் நம்பாத. எல்லாம் ஓடுற வரைக்கும் உனக்கு எல்லாம் கிரீனாக தெரியும். அண்டு ஒரு ப்ராப்ளம் வர்ற போது தான் உனக்கு எது நிஜம் எது பொய்ங்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இல்லையா? நல்லா யோசனை பண்ணு. இப்போ
கிங் லியர் அண்ட் கார்டிலியான்னு ஷேக்ஸ்பியரில் ஒரு கதை. கிங் லியருக்கு 3 பொண்ணுங்க, அதில் கார்டிலியா எல்லாரோட விட சின்னவன். இந்த விளையாட்டு நீங்கள் கூட விளையாடுறீங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு உனக்கு அப்பா பிடிக்குமோ அம்மா பிடிக்கும், 2 பேரும் பிடிச்சா உனக்கு என்னடா கஷ்டம் இல்லை. இந்த குழந்தைங்க ஸ்மார்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ, இவங்களுக்கு எப்போ வேலை ஆகணுமோ அம்மா பிடிக்கணுவாங்க, எப்போ அம்மா பிடிக்கணுவாங்க. இந்த கிங் லியர் கார்டிலியா கதையில் அவங்கெல்லாம் வந்து உங்களை விட்டால் எங்களுக்கு உயிரே கிடையாது, எங்களுக்கு கல்யாணம் ஆகி போனால் கூட நான் உங்கள்கிட்ட தான் இருப்பேன். கார்டிலியா சொல்லுவாள், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், உனக்காக என்ன வேணால் செய்வேன், ஆனால் எனக்கு கல்யாணம் ஆனால் எங்கள் ஹஸ்பண்டு குழந்தைங்க இவங்ககிட்ட நான் அன்பாக இருப்பேன். இவனுக்கு பிடிக்காது கிங் லியருக்கு. இப்படி பிளண்ட்டாக உண்மையை பேசுகிறா இல்லையா, அதனால் ராஜ்யத்தெல்லாம் பெரிய பொண்ணுக்கும் மத்திய பொண்ணுக்கும் கொடுத்துட்டு இந்த சின்ன பொண்ணு சொத்தி விட்ருவான். இவன் எங்கேயோ போயிருப்பான். கடைசியில் அவங்க 2 பேரும் சொத்த பிடிங்கி இவனை அம்போன்னு விட்ருவாங்க. இவன் வந்து 3வது பொண்ணு தான் இவனை காப்பாற்றுவான். இதுதான் கிங் லியர் கார்டிலியா கதை. இந்த மாதிரி எத்தனை கதைங்க இருக்குது உலகத்தில் இல்லையா. இந்த பெரியவங்களுக்கும் கொஞ்சம் புதர்க்க புத்தி. இது ஒரு அப்பங்கனுக்கு 2 பிள்ளைங்க தாங்க. அதில் ஒரு பையன் சொத்து கொடுத்துரு அப்படின்னு பிரிச்சின்னு போட்டான். போய் எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னும் வேறு எங்கே போகிறது, அப்பங்கிட்ட தான் திருப்பி வரான். இன்னொரு பையன் நாணயமாக அப்பங்கூடியே இருந்து விவசாயத்தை பார்த்துன்னுட்டு நல்லா அன்பாக இருக்கான். அந்த ஓடிப்போன பையன் ப்ராடிக்கல் சன்னுவாங்க. அவன் திரும்பி வர்றான்னொடனே அப்பங்காரன் சொல்லுவான் வேலைக்காரனை கூப்பிட்டு, டேய் நம்ம மந்தையில் இருக்கிறதுலேயே நல்லா கொழுந்துக்கிற ஆட்டை கூப்பிட்டு இன்றைக்கி வெட்டுறா வேறு, என் பையன் வந்துன்னுக்கிறான்டான்னு. அப்போ கூடக்கிற பையன் கேட்டான், ஏயா நான் இவ்வளோ வருஷமாக உன் கூட இருந்து மறுவாசல் செஞ்சுருக்கிறேன், ஒரு நாள் எனக்கு இந்தமாரி சொல்லிக்கிறியா, அவன் வர்றான்னாங்க அவனுக்கு கொழுத்த ஆடு வெட்ட சொல்கிறியே அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறானோ, ஒரு ஆட்டு மந்தை இருக்குது, ஆட்டு மேய்ப்பு ஒருத்தங்கிறான், நல்ல ஆடுங்கள்லாம் இருந்தாக்கா அவன் குச்சி வச்சு ட்ருன்னுவான், எல்லா ஆடும் ஓடிக்கினே இருக்கும். அதில் கொஞ்சம் கால் உடஞ்சி போன ஆடு இருந்தாக்கா அவன் அப்படி தோளில் சூழ்ந்துன்னு போவான். அந்த மாதிரி எப்பயும் குறைவுடையவர்களை பற்றி தாண்டா அப்பா அம்மாவுக்கு கவலை இருக்கும் அப்படின்னு. அதனால் கடவுளுக்கு சிவசங்கர் பாபா சிட்டி பாபா மேலெல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் உருப்பிட்டோம். யார் உருப்படாமல் இருக்காங்களோ, கடவுளுடைய அன்பை புரிஞ்சிக்காமல் இருக்காங்களோ அவங்க மேலே தான் கடவுளுக்கு கரிசம். அதுக்காக தான் எங்களை மாரி 4 பேரை கூட அவன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறான். அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ்க்காக தான் இந்தமாரி 4 மகான்களை உற்பத்தி பண்ணி வைக்கிறான். இந்த மகான்கள்லாம் அவன் சிலுவையில் போகிறாங்க, இயேசுநாதர் சிலுவையில் போடுறாரு, புத்தர் உணவில் விஷயம் வச்சு கொண்டுடுறாங்க. இவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வர வச்ச கடவுள் அவங்களெல்லாம் அம்போன்னு விட்டுறான். இதுங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறமும் உருப்படாமல் தான் சுற்றி இருக்குது. எத்தனை பேர் இயேசுக்கு பின்னால் புத்தருக்கு பின்னால் உருப்பிட்டாங்க இல்லையா, அதெல்லாம் உருப்படுறதில்லை உலகம். ஆனால் இடர்களையும் மாதா பிதாவென நான் உரைத்தேன், இனி யாதாமால் யாதாமினி, என் கஷ்டத்தெல்லாம் போக்குற அப்பா அம்மாவோ உன்னை நான் வச்சுருக்கேன், எனக்கு எது ஆனால் என்ன நீ தான் பார்த்துக்க போகிற அப்படின்னு அர்த்தம். அப்போ தாயிற் சிறந்த தயான தத்துவனே அப்படின்னா தாயை விட எங்கிட்ட தயவு காட்டக்கூடிய தத்துவத்துக்கு சொந்தக்காரனே, பாலினைந்து விட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய நினச்சி குழந்தைக்கு ஐயோ 7 மணிக்கு பால் கொடுக்கணுமே சொல்லி அதை பால் ஃபூன்னு ஊதி ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு சூடாக்குறா இல்லையான்னு பார்த்துட்டு கொண்டாந்து கொடுக்குறா இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கிற அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் அதையெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க இந்த காலத்து குழந்தைங்க. அந்த காலத்தில் ஓரளவு கூட்டு குடும்பமெல்லாம் இருந்தது, அதனால் பந்தம் பாசம்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாம் செதறிடுச்சு. ஏன்னா லௌகிகம். இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் முக்கால்வாசி குடும்பங்களில் 2 பேர் வேலைக்கு போகணும், ஒய்ஃபு ஹஸ்பண்ட் 2 பேரும் போகணும். ஏன்னா இந்த பசங்களெல்லாம் இவங்க 1.5 லட்ச ரூபா கட்டி படிக்க வைக்கணும். ஒரு வீட்டில் 2 குழந்தை 3 குழந்தை இருக்குதுனாக்கா அவங்களுக்கு 4.5 லட்ச ரூபாய் இவங்க படிப்பிக்க வச்சுக்கணும். மாதத்துக்கு 40,000. இவங்க 2 பேருக்கும் சேர்ந்தே 40,000 ரூபா 50,000த்துக்கு மேலே சம்பளம் இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா. அப்போது இன்றைக்கி லௌகிகம் அந்த மாதிரி. ஸோ வீட்டில் ஒரு வயசான பெரியவங்க இருக்காங்கன்னு வையேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு வர வேண்டிய ட்ரீட்மெண்ட்லாம் கம்மியாகினே இருக்கும். காஞ்சிபுரத்தில் ஒரு பாட்டுக்குது, முக்காலுக்கு ஏகாமுன் முன்னரையில் வீழாமுன் கட்சி ஏகம்பனையே நினைன்னு. 2 கால் போய் குச்சி வச்சு நடக்கிற காலம் வரும், இதுதான் 3வது கால். முக்காலுக்கு ஏகாமுன். இவனுக்கு எதுக்கு நல்ல கட்டில் எல்லாம் சொல்லி அவனை கொண்டாந்து ஒரு பாய் போட்டு வீட்டில் ஃப்ரண்ட்டில் படுக்க வச்சுருவாங்களாம், அப்படியே தூக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ற மாதிரி. முன்னரையில் வீழாமுன், காஞ்சியில் இருக்கிற ஏகம்பரேஸ்வரன் நினைய அவன் தான் அவனுக்கு என்றைக்கு இருந்தாலையும் அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு. இன்றைக்கி பாட்டியே என்ன சொல்கிறா, ஏன் சும்மா உக்காண்டிங்க, எங்கேயாவது போய் ஹோட்டலில் கணக்காவது எழுத வேண்டியது தானே அப்படின்னுவோம் இல்லையா. இவ்வளோ வருஷம் சம்பாதிச்சு பொண்ணு பிள்ளைங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்து அவங்களாம் உருப்பட வச்சாங்களா, அதெல்லாம் யாராவது நினச்சி பார்க்க போகிறாங்களா, யாருன்னு நினச்சி பார்க்க போகிறது.
அதனால் இந்த உலகம் பூரா அன்பு இல்லாத ஒரு நிலை தான் இருக்குது. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, அன்பு இல்லாத ஒரு ஆர்கானிக் சஸ்டினன்ஸ் ஆன் திஸ் எர்த்து தான் உண்மையில் நடந்துக்கிட்டே இருக்குது. மக்களுக்கு இதெல்லாம் புரியறதில்ல. ஏதோ இந்த கோயிங் இஸ் குட் அந்த மாதிரி இல்லை. அவங்க வாயை கட்டி வயிற்று கட்டிய அவங்க ட்ரெஸ் எடுக்கலைன்னா கூட உனக்கு தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி கொடுத்து, உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, ஃபீஸ் கட்டி எல்லாம் அனுப்புகிறாங்களா இல்லையா? எத்தனை பேர் இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க கம்பேரிசனில் இருப்பான். அந்த பையன் எனக்கு அவங்க அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு, எங்கள் அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கல, அவன் மோப்பட்டில் வரான், ஸ்கூட்டரில் வரான், நான் பஸ்ஸில் போயிருந்துக்கிறேன். இப்படி தான் இல்லாததை நினச்சி இவனுங்க வருத்தப்பட்டுப்பானே தவிர அப்பாக்கிட்ட என்ன இருந்து நமக்கு வஞ்சம் வச்சுருக்கான்னு யாருக்காவது தெரியுதா? அதனால் இதெல்லாம் எந்த ஸ்கூல்லையும் சொல்லித்தரதில்லை. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் இல்லை, அதுக்கப்புறம் கூட டீச்சிங் ரொம்ப நோபலாக இருந்துச்சு. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் ராமகிருஷ்ண மிஷனில் எங்கள் வாத்தியாரங்களெல்லாம் அண்ணான்னு கூப்பிடுவோம், ஹெட்மாஸ்டர் தலைமை அண்ணான்னு கூப்பிடுவோம். அண்ட் அவங்கெல்லாம் நாங்கள் சாப்பிட்ற நாங்கள்லாம் ஹாஸ்டலில் படித்தோம். சாப்பிட்ற போது கிராமத்துலேருந்து போன பசங்க எல்லாம் கப்பு கப்புக்குன்னு அடிக்கும். பக்கத்துலேருந்து பார்த்துட்டு கூப்பிட்டு சொல்லுவார், அப்படி சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா உனக்கு ஜீரணமாகாது அப்படின்னு நல்லபடியாக சொல்லி அதை எப்படி மென்று சாப்பிட்ணும் இதெல்லாம் சொல்லுவாங்க. டெய்லி காத்தால 5 மணிக்கு எழுந்திரிச்சு பஸ் ஸ்டாண்டில் குழாயில் குளிச்சுட்டு போய் ராமகிருஷ்ணர் படத்துக்கு முன்னால் உட்காந்து தோமேவோ மாதாச்சோ மாதர் பிற கன்னியானெலாம் படிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1 hour ஸ்டடி அவர் வாத்தியார் உட்காந்துக்குவார், உங்களுக்கு டவுட்டெல்லாம் இந்த கிளியர் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் வாத்தியாரங்களே இந்த மாதிரி 1 hour கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, காய்கறி வெட்டுறது இதெல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் ஸ்கூலு. அதுக்காக சாயந்தரம் கம்பல்சரியாக போய் விளையாடணும். அந்த விளையாட்டெல்லாம் முடிஞ்ச உடனே குளிச்சுட்டு திருப்பியும் உட்காந்துன்னுட்டு ப்ரேயரில் அதுக்கப்புறம் ஸ்டடி அவர் இப்படியெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ரோல் கால்னு ஒன்று இருக்கும், எல்லோரையும் அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸ்கூல்லேயே அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்படிலாம் இருந்த காலங்கள் இருந்தது. இப்போல்லாம் அந்த மாதிரி முடியுமா? ஒரு பையனை பார்ப்பார் வாத்தியார். ஒவ்வொரு பையனுக்கும் அவனுடைய இன்டெலிஜென்ஸ் லெவல் என்னன்றதை வச்சு அவங்க தனித்தனியாக எழுதி கொடுப்பாங்க. இதை மனப்பாடம் பண்ண ஒரு இங்கிலீஷ் நல்லா வரும். நாங்கள்லாம் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க. ஏன்னா எங்கள் ஸ்கூலில் ஆரம்பித்தவர் 1934 கல்வி மந்திரியாக இருந்தார். 34 அவினாசிலிங்கம் செட்டியார்னு சொல்லிட்டு அவர் சொத்தெல்லாம் எழுதி வச்சிட்டார் ராமகிருஷ்ண மடத்துக்கு. அங்கேயே ஒரு ரூமில் ஒரு மூலையில் கிடப்பார் அவர். கோயம்புத்தூரில் இருக்கிற ராஜம்மாள் தேவதாஸ் அந்த அவினாசிலிங்கம் ஹோம் சயின்ஸ் காலேஜெல்லாம் அவர் கட்டினது தான். இன்றைக்கி டீம்டு யூனிவர்சிட்டி ஆகிப்போச்சு. ஸோ அந்த அளவுக்கு நோபலாக இருந்தவங்களாம் இருந்தாங்க. அவங்க தம்பியும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கல, தண்டபாணி செட்டியாருன்ட்டு. அவர் இன்னொரு ரூமில் இருப்பார். இப்படியெல்லாம் ரொம்ப நோபலாக இருப்பாங்க. பசங்க ஒவ்வொருத்தருடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எழுதி கொடுப்பாங்க. இப்போ நாங்கள்லாம் படிக்கிற போது நான் கொஞ்சம் நல்லா படிப்பேன்ட்டு எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார். கால் கொஞ்சம் சரியாக இருக்காது, கோபால்தாஸ்ன்னு பேர். இப்போ அந்த கோபால்தாஸ் என்ன பண்ணுவார், உனக்கு இங்கிலீஷ் நல்லா வரணும்னா நான் எழுதி கொடுக்குற கட்டுரையை டப்பா தட்டு அப்படியே வரும்னார். ஸோ அவர் ஒரு வரி இவ்வளோ நீட்டாக எழுதுவார். In those days when the concept of democracy was quite unknown to the people of many continents and land, Genoa was ruled by the People's Party, a mass movement under the dynamic leadership of Otto, a devoted and dedicated man. இப்படி தான் எழுதி கொடுப்பாங்க. நாங்களாம் தமிழ் மீடியம் தான். எப்படி ஏதோ ஒரு வகையில் கதை பண்ணின்னு இருக்கேன் நான். அவங்க அந்த காலத்தில் பண்ணாங்க இல்லையா அந்த முயற்சிகள். அந்த ஒவ்வொரு வாத்தியாரும் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அந்த காலத்தில் டெய்லி விளையாடணும், படிக்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கும். அந்த கோயிலில் சாமியை பற்றி இல்லை எதை பற்றியாவது அவர் 1/2 மணி நேரம் பேசுவார். அந்த அவிலேசன் செட்டியார் இல்லை அந்த சாமியாருங்கெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஒரு காலம் இருந்தது. இத்தனைக்கும் நாங்கள்லாம் ஃப்ரீயில் தான் படித்தோம். அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்கிட்டேன்னா உனக்கு தங்குற இடம், சாப்பாடு, படிப்பு எல்லாம் ஃப்ரீ தான். அந்த காலத்தில் நான் ஃப்ரீயாக தான் படித்தேன். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியில் எதோ நல்ல மார்க் வச்சுன்னு சொல்லி 750 ரூபா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நான் காலேஜில் பிஎஸ்சி படித்தேன். அந்த 750 ரூபாய்க்கு தான் படித்தோம். அந்த காலத்தில் 750 ரூபா ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. 1964 ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஸோ அங்கேயும் அப்படி தான். எங்களுக்கு வந்த வாத்தியாருங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க தான். அது முஸ்லீம் காலேஜ். அவங்க பணத்துக்காக காலேஜ் நடத்த மாட்டாங்க. அந்த காலத்துலேயே 1500 பேர் உட்கார ஆடிட்டோரியமெல்லாம் இருந்துச்சு இஸ்லாமியா காலேஜில். அந்தளவுக்கு பெரிய இன்ஸ்டிடியூஷன், நல்லா நடத்தும். இந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, கவிஞர், அவர் அங்கே வாத்தியாராக இருந்தார். அப்துல் கரீம்னு பின்னால் காஜர் மோதின் காலேஜ் அதிராம்பட்டினத்தில் பிரின்ஸ்பாலாக போனார். அவர் அங்கே வாத்தியாராக இருந்தார். அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் சீதாராமன் பின்னால் நேஷ்னல் காலேஜ் திருச்சிக்கு பிரின்ஸ்பாலாக போனார். அவர் ஷேக்ஸ்பியர் ட்ராமாவில் அதே மாதிரி நடித்து காட்டுவார். அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் நடித்து காட்டுவார். அப்படிப்பட்டவங்களாம் இருந்தாங்க. ஸோ சாதாரணமானவங்கெல்லாம் இல்லை.
ஒரு நாமம் வச்ச ஐயங்கார், விவேகானந்தா காலேஜில் ரிட்டையர் ஆகிட்டார், சக்கரவர்த்தி ஐயங்கார்னு சொல்லி. அவர் நாமம் வச்சுன்னுட்டு பஞ்சகச்சம் கட்டின்னு ஒரு டிப்பிக்கல் ஐயங்கார் திருமணோடு தான் கிளாஸ் ரூமுக்கே வருவார். அவ்வளோ நல்லா பாடம் எடுப்பாங்க. ஒரு தடவை ஆஃப் டே லீவ் வேணும்ன்ட்டு நான் அவர்கிட்ட ஒரு லீவ் லெட்டர் எடுத்துன்னு போனேன். இந்த மாதிரி ஐ ஹவ் ஸ்டமக் டிஸார்டர், ஐ வாண்ட் லீவ் ஃபார் ஆஃப் டே. எனக்கு கூப்பிட்டார். கூப்பிட்டு நங்குன்னு ஒரு குட்டு வயிறு நான் தலைகீழே திரும்பிடுச்சா, டிஸார்டர்னு எழுதக்கூடாது, ஸ்டமக் எயில்மெண்ட், ஸ்டமக் எயில்மெண்ட்டுன்னு எழுதணும். இப்படிலாம் இருந்தாங்க வாத்தியாருங்க. வைஷ்ணோ தேவி மாதா கோவில் அல்லது வைஷ்ணவி தேவி கோவில் என்பது இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வைஷ்ணோ தேவி மலையில் அமைந்துள்ள ஒரு இந்து கோயிலாகும். சக்தி வழிபாட்டிற்கு மிகவும் பெயர் பெற்ற புனித தலமான இக்கோவிலில் பிரதான தெய்வம் மாதா ராணி, வைஷ்ணவி போன்ற பெயர்களால் வழிபடப்படுகிறார். பாபாஜி, நீங்கள் இந்த கோவில் பற்றியும் யாத்திரை பற்றியும் விளக்கவும். இது ஜம்முவில் இருக்குது. ஜம்மு காஷ்மீர். காஷ்மீர்ன்றது ஸ்ரீநகர், அமர்நாத்தெல்லாம் போகிறோம் இல்லையா, அந்த சைடு. ஜம்முன்றது நீங்கள் அமிர்த்சர்கிட்டேருந்து ரொம்ப கிட்ட. அங்கே கட்ரான்னு ஒரு இடம் இருக்குது. நீங்கள் ஜம்மு அதுலேருந்து போகிறபோது அமிர்த்சர், அதுக்கப்புறம் அது கட்ரா. அங்கேருந்து ஒரு 30-35 கிலோமீட்ரு இந்த கட்ராக்கு போகிறதுக்கு ஆகும் டைம். அதுக்கப்புறம் அங்கேருந்து குதிரை மேலே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இன்னொன்று இப்போது ஹெலிகாப்டர் இருக்குது. 6500 ரூபா கொடுத்தியானாக்கா அங்கேருந்து மேலே கொண்டு போயிட்டு வந்துடுவாங்க. இந்த 2 வழியும் இருக்குது. நடந்து போகிறவங்களும் போவாங்க. மலை ஏறி போகிற போது அங்கே அம்பாளுடைய கர்ப்பப்பைன்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது, ஒரு குகை. அதனால் யாராக இருந்தாலையும் அந்த குகைக்குள்ளே போயிட்டு வெளியே வரணும். கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் திருவண்ணாமலை சுற்றுற போது அந்த இடுக்கு இல்லையா, அதே மாதிரியும் அங்கே இருக்கும். அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டு வந்தால் ஒரு ஜென்மாவுடைய உன்னுடைய கர்மா குறையுதுன்றது அவங்களுடைய நம்பிக்கை. அப்படியே நீங்கள் போகணும். நடந்து போகிற வழியிலையும் சரி, குதிரை போகிற வழியிலையும் சரி. ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு டாய்லெட் காம்ப்ளெக்ஸு, ஒரு டீ, ப்ரெட்டு, பன்னு, ரொட்டி எல்லாம் விற்கிற கடைங்கள்லாம் இருக்கும். ஸோ ஒரு கவர்னரு அங்கே மாற்றினாங்க. அவன் ஃபேனட்டிக் ஹிந்து. அதனால் அவன் தான் ஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ணான். திருப்பதி இந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ வசதி பண்ண முடியும்னு அவன் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணான். அண்டு அந்த 50 கிலோமீட்டரில் போகிற வழியில் நீங்கள் எல்லா வசதிகளோடையும் போயிட்டே இருக்கலாம். லாஸ்ட்டில் கீழே ஏற ஆரம்பிக்கிற போது ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. அதனால் நீ போய் திருப்பதி மாரி அங்கே இருக்கிற மாதிரிலாம் வெயிட் பண்ண தேவையில்லை. என்ன நம்பரோ அது பார்த்துட்டு 7ஆம் நம்பர் ஷெட்டு, 10ஆம் நம்பர் ஷெட்டுன்னு சொல்லி அலாட் பண்ணுவாங்க. 100 ரூபா டெபாசிட் கொடுத்தேன்னா குழுவாங்க, ஒரு கம்பளி ஒன்று கொடுத்துருவாங்க. அதனால் நீ ஜாலியாக கம்பளி வாங்கினு, உனக்கு தெரியும் ராத்திரி 1 மணிக்கு தான் உனக்கு தரிசனம், போய் அங்கே படுத்துக்கணும். அவங்க எழுப்பி விட்ருவாங்க. நீ நேராக போகலாம், நேராக தரிசனம். மற்றபடி நிற்கிறது க்யூவில் அந்த மாதிரி மற்ற கோயிலெல்லாம் கஷ்டப்படுறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஹெலிகாப்டரில் போனேன்னா அந்த டைமும் அதே மாதிரி மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஹெலிகாப்டரில் இறங்கி டக்குன்னு மேலே போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இது உன்னுடைய ட்ராவல் பிளான்ஸில் வரும். இதில் என்ன தான் இருக்குன்னா ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த குகைக்குள்ளே ஒன்றும் பெருசாக இருக்காது. அந்த வைஷ்ணவி தேவிங்கிற ஒரு பொண்ணு குஜராத்திலிருந்து அங்கே போனாலாம் காஷ்மீருக்கு. அவள் பூஜை பண்ணி அந்த 3 தேவிகள், சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கா, பரமேஸ்வரி 3 கல்லை வச்சு பூஜை பண்ண. இப்போ 3 கல் தாங்குது. அந்த பூஜை பண்ண பொண்ணு இல்லையா, அவள் தான் வைஷ்ணவி தேவின்னு சொல்கிறது. இப்போ அந்த ஹிமாச்சல் ஏரியாவில் தேவி பீடங்கள்னு இருக்குது. என்ன இருக்குது? வைஷ்ணவி தேவி, காங்கடா மாதா, சாமுண்டா, சண்டி, ஜுவாலாமுகி, இந்த மாதிரி 9 விதமான, நயனா தேவி, தாரா தேவி, இந்த மாதிரி 9 விதமான கடவுள் இருக்குது. அதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அம்பாளுடைய உடம்பு நவகண்ட பூஜைன்னு சொல்லுவாங்க. 9ஆக பிரித்து போட்டு திருப்பியும் அசம்பிள் பண்ணுறது. நம்ம கோடிசாமியெல்லாம் அந்த மாதிரி பண்ணி பார்த்தவங்கலாம் இருக்காங்க. அது சாதனால ஒரு லெவல். அது அந்த மாதிரி 9 உடம்பு பார்த்து 9 விழுந்த இடங்களில் 9 கோயில் வந்ததுன்னுவாங்க. நீ அங்கே போய் பார்த்தீங்கன்னா எந்த கோயில்லையும் முழுசாக சிலைன்னு இருக்காது. இந்த இடத்துல அம்பாளுடைய நாக்கு இருக்குது அப்படின்வாங்க, இந்த இடத்துல அம்பாளுடைய இந்த மாதிரி ஃபேஸ் இருக்குது, அது மாதிரி எதுவும் சொல்லுவாங்க. அண்ட் எதுவும் இம்ப்ரெசிவாலாம் இருக்காது. எல்லாம் ஒரு 4 அடிக்கு 4 அடி ஒரு மார்பிளில் ஒரு கட்டடம் மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு அவங்க இந்த
கலராக குங்குமம்லாம் கொடுப்பானுங்க, வருவாங்க. ஜுவாலாமுக்கின்ற இடத்துல ஒன்றுமே இருக்காது, நெருப்பு தான் வந்துன்னே இருக்கும் பூமியிலேருந்து. நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு அதில் உங்களுடைய ஆஃபரிங் நீங்கள் என்ன எடுத்துன்னு போகிறீங்களோ அந்த நெருப்பில் போடணும். அதுதான் ஜுவாலாமுக்கின்னு சொல்கிறது. அதை அணைக்கணும்னு சொல்லி அக்பர் பாஷா இருந்தபோது அவங்க ட்ரை பண்ணாங்களாம், அணையில். அதனால் அவனே வந்து பயந்து போய் அந்த கோயிலுக்கு தங்கத்தில் விமானம் கட்டி கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஜுவாலாமுக்கின்ற இடத்துல. இந்த மாதிரி 9 கோயில் இருக்குது. அந்த 9க்கும் எல்லோரும் போகிறாங்க வராங்க. அண்டு நிறைய கடை கண்ணிங்க கட்டிகிட்டு இருப்பான், சின்ன சின்ன பொம்மை வழியில் அது இது ஸ்டிக்கரு இந்த மாதிரிலாம் தான் விற்றுக்கிட்டு இருப்பானுங்க. அண்டு சாப்பாடெல்லாம் வந்து ஒன்றும் ஃப்ரீயாக போடுறதில்லை, ஏதோ இந்த அல்வா இந்த மாரி இதெல்லாம் கையில் ஒரு ஸ்பூனில் தட்டுவானுங்க. அதாவது சில ஊர்களெல்லாம் ஃபுல் சாப்பாடு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி போடுறதில்ல. ஆனால் ஒரு இவன் இருந்தார் இல்லையா, டி சீரீஸ் ஸோ அவனை அங்கே தான் பக்தனாக இருந்தான். அந்த இடத்துல சாப்பாடு போடுறாங்க. நீங்கள் மேலே போகிறதுக்கு முன்னாடியே அங்கே எல்லா வசதியும் இருக்குது, சாப்பாடெல்லாம் போடுவாங்க. மேலெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடணும். ஆனால் ஜக்மோகன் ஒருத்தன் தான் கவர்னர். அப்போ சப்சிடைஸ், அதாவது ரொம்ப கம்மி விலைக்கு உனக்கு ரொட்டி, சப்ஜி, டீ, காஃபி, பால் எல்லாமே கிடைக்கும், கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே கிடைக்கும். அண்டு ஒரு 3 டேஸில் நீங்கள் நடந்து போய் கீழே வந்து கொடுக்கலாம். வர்ற வழியில் ஒரு பைரவர் சந்நிதி இருக்குது. அந்த பைரவர் கூட வைஷ்ணவி தேவி சண்டை போட்டான்னு ஒரு கதை வேறு வச்சுருப்பானுங்க. அண்டு ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்துடுவீங்க. இதுதான் வைஷ்ணவி தேவியில் இருக்கிற விஷயம். மற்றபடி ஒரு 2 மலை தான் அதில் கொஞ்சம் ஏறணும். ஏன்னா ரொம்ப படியெல்லாம் ஏறி போகணும் அந்த அந்த இடம். மற்றதெல்லாம் சிம்பிளாக இருக்கும். இதில் பகலாமுக்கின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து நிறைய பேர் இந்த கேரளா நம்பூதிரி ஒருத்தர் பக்லாமுக்கின்ட்டு ஒரு இதெல்லாம் ஜோசியம் சொல்கிறாரு, கேரளா நம்பூதிரி ஒரு ஆள், அவங்கெல்லாம் அந்த பக்லாமுக்கி தான் அது பண்ணுறாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபீமேல் டெய்ட்டி. நான் அண்ணா நகரில் பங்களாவில் இருந்தேன். அப்போ நடராஜா சர்மான்னு ஒருத்தர் இங்கே பண்டலில் வெங்கடா நாயுடு ஸ்ட்ரீட் ட்ரிப்ளிகேனில் இருந்தார். அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்து இன்றைக்கி காஞ்சி மகாபெரியவருடைய பர்த்டே, அதனால் அவருக்கு நான் ஓலை எடுத்தேன். ஆனால் அதில் வந்து இந்த மாதிரி சிவசங்கர் இருக்கார், அவருக்கு போய் நீ பகலாமுக்கி மந்திரத்தை கொடுத்துட்டுவான்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்திருக்கேன். அவரே வந்தார், எனக்கு அந்த மந்திரத்தை கொடுத்தார், பகலாமுக்கி மந்திரத்தை கொடுத்தார். அண்டு கொஞ்சம் லாங் மந்திரம். ஆனால் அவரே வந்தார், அவரே பூஜைக்கு வேண்டிய சாமான்லாம் கொண்டாந்து இருந்தார், எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டார். அதனால் ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தாக்கா எல்லாம் நடக்கும். அண்டு உள்ளதில் கொஞ்சம் நிறைய கூட்டம் வர்ற கோயில்னு சொன்னாக்கா அந்த சாமுண்டான்னு சொல்லிட்டு, அதாவது சிந்தப்பூர்ணி, ஜுவாலாமுக்கி இப்படி பார்த்துக்கிட்டே வர்றபோது 3 இடம் 3 தெய்வங்கள் கிட்டக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு இடத்த தாண்டி நீ பார்த்துக்கூட 20 கிலோமீட்டர் வரும். அந்த மாதிரி ஒரு 2-3 கோயில்கள் கிட்டே இருக்குது. எல்லோரும் போகலாம் வரலாம், எல்லா இடத்துலையும் தங்கறதுக்கு வசதி இருக்குது. நீ யாருக்கிட்டையும் கேட்கவே வேணாம். அங்கெல்லாம் வந்து இமாச்சல் பிரதேஷ் டூரிசம்னு இருக்குது. அவங்க எல்லா இடத்துலையும் நல்ல ஹோட்டல் கட்டி வச்சுருக்காங்க. ரேட்டு வந்து கன்செஷன் நீ கேட்கவே வேணாம். நீ 3 நாள் கண்டினியூஸாக அவங்க ஹோட்டலில் தங்கினா உனக்கு 35% கன்செஷன் கொடுப்பாங்க. நீ கேட்கவே தேவையில்லை. ஆனால் வந்து தங்குவியே, 5 நாள் ஆகும் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கறதுக்கு. அவங்க ஹோட்டலுங்களே எல்லா இடத்துலையும் இருக்குது. நீ 3 நாள் தங்கினா உனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப கம்மி ரேட்டுக்கு அங்கேயே ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும், சாப்பிட்லாம், சாமி கும்பிடலாம், வந்துடலாம். நீங்கள் ஒன்றும் பண்ணலன்னா நீ போயிட்டு வா. Question from Radhika. Beloved Baba, you have said in your discourses that moksham or mukti isn't something in outer space after death, but something you experience when one's soul comes out and sees their body separately. Is moksham and mukti synonyms? Then what's the liberation from birth and death cycle called? நீங்கள் எல்லாம் என்ன நினச்சின்னுக்கிறீங்க, ஏதோ டிக்கெட் வாங்கினு ஏரோப்ளேன்லேயோ ஸ்பேஸ் புட்னிக்லேயோ போய் ஒரு இடங்குது அங்கே உட்காந்துக்கலாம், அதுதான் மோட்சம்னு நினச்சிருந்தீங்க. அந்த மாதிரி கிடையாது. உங்கள் உடம்பு இருக்கு இல்லையா, இதுதான் ஜெயில். இந்த உடம்புக்குள்ளே நம்முடைய ஹோலி ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அது ஒரு ஜோதி ரூபத்தில் இருக்குது, ஜோதி சுயம். ஸோ அந்த ஜோதி இந்த ஊனுடம்பாலையும் உள்ளம் பெரும் கோயிலுக்குள்ளே உட்காந்துன்னு இருக்குது. எப்படி நீங்கள்லாம் இப்போ கோயிலில் உட்காந்துருக்கீங்க, ஏதோ தோசை சாப்பிட்டீங்க, பாயம் சாப்பிட்டீங்க, ஸ்வீட் சாப்பிட்டீங்க, பாட்டு கேட்டீங்க, லெக்சர் கேட்டீங்க, எல்லாம் ஆச்சு. யுவர் ஃப்ரீடம்.
இதே நேரத்தில் பாளையங்கோட்டை, வேலூர், புழல் எல்லா இடத்துலையும் உள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கும் வேலைக்கு சாப்பாடெல்லாம் போடுவாங்க. அண்டு சாயந்தரம் 6 மணி ஆனோடனே உள்ள விட்டு தூங்குங்கன்னு நல்லா பூட்டிடுவாங்க. காத்தால 6 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க. ஆனால் அவங்களுக்கு அன்லிமிட்டெட் ஃப்ரீடம் இருக்குது. இது லிமிட்டெட் ஃப்ரீடம், உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஃப்ரீடம். நீங்கள் எங்கே வேணால் போகலாம், வரலாம். தேவி பேலஸில் போய் சினிமா பார்க்கலாம், ஊர் சுற்றலாம், எல்லாம் பண்ணலாம். இதுதான் வித்தியாசம். அந்த மாதிரி இந்த உடம்புக்குள்ளே இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் அது லிமிட்டெட் ஃப்ரீடம் தான். உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், தூங்கலாம், கல்யாணம் கட்டிக்கலாம், குழந்தை குட்டி பேக்கலாம், எல்லாம் ஒன்று லிமிட்டெட் ஃப்ரீடம். இந்த உடம்பை விட்டு ஆத்மா வெளியே வந்த உடனே நீ ஒளியாயிடுற. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜோதி கொடியும் நீயும் கலந்து போயிடுற. ஆல் நோயிங், ஆல் பர்வைடிங்னு சொல்லுவாங்க. ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட், ஆம்னிசியன்ட்டுன்னுவாங்க. அந்த நிலைகளில் நீ அடைஞ்சிடுற. அதுதான் மோட்சம். ஸோ அந்த மோட்ச நிலையை நீ அடைஞ்ச உடனே உனக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த மாதிரி கோயிலில் ஒரு புது கோயில் கட்டின்னு இருக்காங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டுறாங்க அப்படின்னு. உன் தவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப்னா நீ படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி தானே. இந்த மாதிரி நீ எவ்வளோ பூஜை புனஸ்காரம் பண்ணியிருக்கியோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய கோயிலோ சின்ன கோயிலோ மிடில் லெவல் கோயில்லையோ உன்னை போய் இந்த கோயிலில் உட்காந்துக்கிறியான். நீ முருகரை பூஜை பண்ணியிருந்தா முருகர் கோயிலில் உட்காரிப்பாங்க, சிவனை பூஜை பண்ணியிருந்தால் சிவன் கோயிலில் உட்காரிப்பாங்க. இந்த மாதிரி நடக்குது. கோயிலில் போய் நீ உட்காந்துக்கலாம். இல்லை ஒரு ஆறு, இந்த மாதிரி ஏதோ ஒரு இயற்கையில் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமாக நீ மாறலாம். அப்படி தான் இந்த சப்த கன்னிகள், காவேரி, கங்கை, கோதாவரி எல்லாம் அப்படி தான் வருது. இது போக ஒரு துருவன் இருந்தான். அவன் நாராயணனே நினச்சி துருவ நட்சத்திரம் ஆயிட்டான். வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி இருந்தா, அவள் அருந்ததி நட்சத்திரம் ஆயிட்டா. இன்றைக்கி உங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே அம்மே மெச்சி அருந்ததியை பாருன்னு காட்டுறாங்க. ஆருத்ரான்னா சிவப்பு கண்களை உடைய ஒரு பசு மாதிரி ஒன்று உட்காந்துன்னு இருக்கும். மிருகசீரிஷம்னா என்ன, 4 மான்கள் ஒன்றா உட்காந்துன்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நட்சத்திரங்களாக மாறலாம். இது ஒளி நெறி பெற்றிடன்னு வரும். உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிடன்னு வல்லார் சொல்வார். அந்த மாதிரி ஆகலாம். அதை விட நீ பெரிய தவம் செஞ்சனாக்கா உனக்கு 11 ருத்ரர்கள் இருக்காங்க. ஏகாதச, +10 ஏகாதச ருத்ரர்கள் இருக்காங்க. அதில் நீ ஒருத்தனா போகலாம். அதனால் ருத்ரானாம் சங்கர சாஸ்மின் கிருஷ்ணர் ஏன் சொல்கிறாரு, 11 ருத்ரர்களில் நான் சங்கரன் என்ற பெயரால் அறியப்படுகிறேன்ன்றார். அதே மாதிரி 12 சூரியர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பேர், ஆதித்யான் அப்படின்னாங்க. ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, நான் 12 சூரியர்களில் விஷ்ணு என்ற பெயரால் அறியப்படுகிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ யூ ஹேவ் தி சாய்ஸ். நல்ல தவம் பண்ணியிருந்தேன்னா நட்சத்திரம், அதுக்கு பின்னால் ஆதித்ய குடும்பம், இல்லை ருத்ர குடும்பத்தில் எதிரியாவது நீ போகலாம், எப்படி வேணால் போகலாம். இதுக்கு மேலேயும் உனக்கு இருந்தால் இந்த சூரியன், சந்திரன், இந்த மாதிரி பெரிய ஒளிக்கோள்கள் இருக்கின்றது இல்லையா, அந்த மாதிரி கூட உனக்கு போஸ்டிங்கெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ யூ வில் கெட் சச் பிக் போஸ்டிங்ஸ் ஆல்சோ. இப்போ அதனுடைய லைஃப் ஸ்பேன் ரொம்ப ஜாஸ்தி. சூரியன்லாம் பிளாஸ்ட் ஆகி ஒளித்தில் சிதறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அது வரைக்கும் இந்த உலகத்துக்கு நீ சூரியனாக இருந்து வெளிச்சத்தெல்லாம் கொடுக்க முடியும். ஸோ பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் நீ தானம் செய்யணும், தவம் செய்யணும். செஞ்சால் அந்த நிலைகளை தொடலாம். அப்படி இல்லைன்னா புனரபி ஜனனம், புனரபி மரணம். ஆசைகள் இருக்கிற வரைக்கும் அன்னிகிரி சொல்கிறார் இல்லையா, ஆசைக்கூர் பக்தனேன்றார். ஆசைகளால் நிரப்பப்பட்ட ஒரு பக்தனாகிறன். இப்போ ஆசானுகளும் துகளாயினபின் பேச அனுபூதி பிறக்குமே அப்படிங்கிறார். ஆசைகள்லாம் போன பின்னால் இந்த உயர்நிலைகளை உங்களால் தொட முடியும். அந்த நிலைகளை நீங்கள் அடைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கோயிலில் உட்காந்துக்கலாம். இப்போ சத்யசாய் இருக்கார், மகான்கள் இருக்காருன்னு தான் சொல்லணும், இறந்துட்டாருன்னு நம்ம ஏன் சொல்லணும். எல்லா மகான்களும் இருக்காங்க. நீங்கள் இப்போ உண்மையாக நம்பினா அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவர்கிட்ட ஒரு 10,000 அசிஸ்டண்ட்டுங்க இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் சத்யசாய் படத்தை வச்சு விளக்கி வச்சு பதன் பூஜை பண்ணுற போது அந்த 10,000ல் ஒன்று உங்கள் வீட்டில் உட்காந்துக்கும். அந்த படத்தில் உட்காந்துக்கிட்டு அது அந்த படத்தில் கொஞ்சம் விபூதி வரும், கொஞ்சம் மல்லிப்பூ கொட்டும். இதெல்லாம் பார்த்து உடனே ஜனங்க அங்கே விபூதி வருது, மல்லிப்பூ வருதுன்னு வருவாங்க. அவங்கவுங்க சாப்பிட்றதுக்கு கொள்றதுக்கெல்லாம் எல்லாம் கொண்டாந்து வைப்பாங்க. நல்ல ஒழுக்கமான பூஜை தானே பண்ண போகிறாங்க. எல்லோருக்கும் அந்த தேசம்லாம் பிச்சு கொடுக்க போகிறாங்க. அதனால் எல்லா இடங்கள்லேயும் இந்த மாதிரி யாரும் உட்காந்துக்கிறாங்க. அவர் தான் உட்கார்றதுன்னு நினைக்க தேவையில்லை. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. அந்த நிலையில் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு புக் எழுதியிருக்கார். அதில் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கணபூதங்களை வச்சுருக்கிறவர் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த மாதிரி சில சில்லற தேவதைகள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நீ வந்து ஒரு சிவப்பு துணி வச்சு ஒரு கலசம் வச்சு சக்கரை பொங்கல் அந்த மாதிரி படித்து 30,000 தடவை அந்த மந்திரத்தை சொன்னியன்னா அது உனக்கு வசப்படும். அது நீ சொல்கிற வேலையெல்லாம் செய்யும். ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய உலகத்தில் அதை நீ தான் வச்சு கூப்பிட்டு அதுக்கு சோறு போட்டுனுக்கிற. ஸோ அதனால் அது உனக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் நீ என்ன பண்ணணும், யாராவது வர்றாங்கன்னாக்கா அதுக்கிட்ட சொல்லணும், வர்ற ஆள் வந்து விபூதி வச்சுன்னுக்கிறாரு, அவருக்கு எதனா அந்த மாதிரி நாமம் வச்சுன்னுக்கிறாரு, அவருக்கு அந்த மாதிரி கொண்டாடணும் எதாவது சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பையில் கடையில் வாங்கி ஒரு பேக்கில் வச்சுருப்பாங்க ஒரு மூலையில். இவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுன்னுக்கிற அந்த எச்சினி இல்லையா, அதுலேருந்து ஒரு பிள்ளையார் பொம்மை, ஒரு மோதிரம், ஒரு வாட்சி ஏதாவது கொண்டாந்து இவர்கிட்ட கொடுக்கும். அதெல்லாம் இவங்க கடையில் வாங்கிறது தான். இது அவங்க இப்படி கொடுக்குற போது அவங்க கண்ணுக்கு அது தெரியும், உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அப்போ உனக்கு பிள்ளையார் வந்துச்சுன்னு அவங்க 5 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பாங்க, நீ அதுக்கு ஒரு 50 500 போட போகிற தட்டில். இது ஒரு ட்ரிக்ஸு. இந்த மாதிரி இதில் ஒன்றும் நல்லது நடக்காது, ஆனால் ஒரு தெய்வ நம்பிக்கை வளரும். நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுங்கிற மாதிரி. இப்போ ஒருத்தன் முழுக போகிறான், அந்த நேரத்தில் கைக்கு ஒரு கிளை கடிச்சா கூட தப்பிச்சிடலான்னு நினைப்பான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபெய்த் கொடுக்கறதுக்காக அதெல்லாம் செய்கிறாங்க. ஆன்மீகன்றது ஒரு சமுத்திரம் மாதிரி பெரிய விஷயம். அதில் மிகப்பெரிய நிலைகளை தொடர்றதுக்கு ரொம்ப தவம் செய்யணும், ரொம்ப பாடுபடணும். இதே மாதிரி தான் தேவதைகளை பிடிக்கிறதுக்கு கூட நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கும். தேவதைகள் இருக்கிறது உண்மை தான், பிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஸோ நம்ம எல்லாம் காட்டிட்டோம், இதெல்லாம் உண்மைதான்னு காட்டிட்டோம், தேவதைகள்லாம் இருக்குதுன்னு காட்டிட்டோம். என் உடம்புலேருந்தே கூட எத்தனையோ தேவதைகள் எல்லாம் நம்ம காட்டியிருக்கோம். ஸோ இதெல்லாம் உண்மை தான். ஆனால் அது ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கு. உனக்கு அதுக்கான கான்சன்ட்ரேஷன், அதுக்கான உபாசனை எல்லாம் தேவைப்படும். இருந்தால் கிடைக்கும். கிடைக்காதது ஒன்றுமே இல்லை. பைபிளில் வருது இல்லையா, விளக்கு ஏற்றியவனவனும் எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பார் என்று மேஜையின் அருகில் ஒழித்து வைப்பதில்லை என்னுவார். அந்த மாதிரி தகுதி உடையவன் எவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவனிடத்திலோ உள்ளதும் பறிக்கப்படும். அது மாதிரி இஃப் யூ ஆர் டிசர்விங், இஃப் யூ ஆர் ரியலி சீரியஸ் அண்ட் ஏர்னஸ் இன் யுவர் அப்ரோச், யூ வில் கெட் இட். தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். தேடணும். எத்தனை பேர் தேடுறாங்க சார்? ஸோ ஜனங்க ஏதோ கோயிலுக்கு போகிறாங்க, போயிட்டு ஒரு வேலை கிடைக்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், பண கஷ்டம் தீரணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இவ்வளோ தானே கேட்குறாங்க. யாராவது கோயிலில் போய் எனக்கு வந்து ஆத்ம ஞானம் கிடைக்கணும், எனக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கணும்னு கேட்குறதுக்கு ஆளுக்கு தான் இல்லையா. கோடியில் ஒருத்தவங்க கூட அப்படி கேட்டால் பெரிய விஷயந்தான். அது கூட என்னைக்கு கேட்குறீங்களோ அன்றைக்கி கிடைக்கும். இதுதான் இயேசு சொல்கிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும். நீ கேட்கவே மாட்டேன், கிடைக்கணும்னா எங்கேருந்து கிடச்சிடும். யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட் ஃபார் இட். அண்ட் அதில் நிறைய டெஸ்டிங் வைப்பாங்க. மானம் அவமானம், அதாவது நீ உண்மையாகவே கடவுளை தேடுறியா, இந்த உலகத்தில் இன்னும் சுகமாக இருக்கணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறியான்னு அவங்க டெஸ்ட் வைப்பாங்க. உண்மையாக நீ கடவுளுக்காக தான் கடவுளை தேடுறன்ற மாதிரி இருந்தால் அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். கிடைக்காததுன்னு ஒன்றுமே கிடையாது. அண்டு எல்லாம் நானும் காட்டி போகிறேன். எடு சிவசங்கர் பாபா சூரியனில் இருக்கார். இந்த பார், இதுதான் சூரியன். இது என்னுடைய வெள்ளை ஜுப்பா, என்னுடைய இதுதான் என் ஃபேஸ். இங்கே இருக்கு பார்த்தியா, இதுதான் என் ஃபேஸ். இதுலேருந்து சூரியனுடைய ஒளி கதிர்கள் மேலே போதா. ஸோ இதுதான் வந்து சூரியனில் மெர்ஜ் ஆகிறதுன்னு சொல்கிறது. ரொம்ப பெரிய நிலை இது. செவ்வாய்னா முருகர். இப்போ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கோயில் பெருமாள் இருக்காரா, பெருமாளுக்கு பக்கத்தில் ஒரு ரெட் லைட் இருக்கா ரவுண்டா, இதுதான் முருகர்ன்றது. செவ்வான் உருவில் திகழ் வேலை வந்தான் செவ்வாய்ன்றது. அடுத்த படத்தில் பாரு, பெருமாள் மேலேயே ஃபேஸ் மேலேயே அந்த செவ்வாய் வந்திருக்கும். அப்போ நம்ம கோயிலில் செவ்வாயின்னு சொல்கிற அந்த அனுக்கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்குது. முருகனுடைய அனுக்கிரகம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. பிள்ளையார் என்ன இப்படி தான் இருப்பார். ஒரு தேங்காய் குடுமி ஃபேஸ், அதில் ஒரு ஓம் நிற்கிறாரு, கை இப்படி இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஓம் வயிற்றுக்கிட்ட ஒரு மயில் மேலே உட்காந்துருக்கார். இதுதான் பிள்ளையார். அதனால தான் நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுற போது தேங்காய் வைக்கிறது சொம்பு மேலே. அவர் ஃபேஸே தேங்காய் குடுமி தான். முக்கண், தேங்காயில் முக்கண் இருக்கு இல்லையா, அதுதான் அது. முருகர் எப்படி இருப்பார், இப்படி தான் இருப்பார். மயில் மேலே ஓம், இதுதான் முருகர். மயில் மேலே இருப்பார். சிவன் எப்படி இருப்பார், இது வரைக்கும் உலகத்தில் எவனுமே காட்டல, நான் தான் காட்டினேன். இது பாரு, இது தலையில் பெற, இங்கே நிற்கிறார் பாரு, இவர் தான் சிவன்.
அவர் பக்கத்தில் சிங்கம், காலு வால். இங்கே அம்பாள் இருக்கான், கையில் கிளி, கரும்பு வில்லு, புடவை தலைப்பு, பேசு, கிரீடம். இதுதான் அம்பாள். இது முருகர், நாகத்து வடிவத்தில் இருக்கார் பற்றியா, இதுதான் முருகர். இங்கே பார்த்தீங்கன்னா 2 மயில் இருக்கும், இதுதான் வள்ளி தேவியானன்றது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணி இருக்கும், இந்த மணி கண்டாபரணர் பேர், கைலாசத்தில் இருக்கிற மணி, அதுதான் அது. இது வரைக்கும் உலகத்தில் யாருமே இதை காட்டினது இல்லை. கைலாயத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நாக சுப்பிரமணியன், வள்ளி தேவி யானையோட 2 மயில், கண்டாபரணர், கையில் கிளியோட கரும்பு வில்லோட அம்பாள், தலையில் பிறையோட, சிங்க வாகனத்து மேலே சிவன், அம்பாள் வந்து யாக். இது பாரு, இதுதான் அந்த ரிஷப வாகனம், 2 கொம்போட இருக்கு இல்லையா, அதுதான் யாக்குன்னு சொல்கிறது. அது மேலே அம்பாள் உட்காந்துருக்கா. ஓகே, காட்டிட்டேன் நான், நிறைய சொல்லிட்டு. அதனால் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த இப்போ ரத்தினகிரியில் சாமி இருக்காங்க, நல்ல தவசி தான். அவர் சொல்லுவார், இந்த மாதிரிலாம் எனக்கு அனுபவம் வரல, எனக்கு வேறு மாதிரி அப்படின்னு. என்ன மாதிரி? அது ஒரு குகை வச்சுக்கிறார், குகையில் ஒரு கண்ணாடி வச்சுருக்கார், மிரர். அதுக்கிட்ட ஒரு வேலு, ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ 10 மாதம் நீ அந்த கண்ணாடிக்குள்ளே ஒன்றையே பார்த்துனே இருக்கணும். பார்க்குற போது அந்த கண்ணாடியில் தெரிகிற உன்னுடைய நிழல் இருக்கு இல்லையா, அது நீ எந்த கடவுளை நினச்சிருக்கியோ அந்த உருவமாக உன் கண்ணுக்கு தெரியும். இது வள்ளலார் அந்த சிஸ்டம் தான் பண்ணார். அவர் கண்ணாடிக்குள்ளே விளக்கு வச்சுட்டு தான் கும்பிடுற கந்தக்கோட்டத்து முருகனையும் யாரையோ அந்த கண்ணாடியில் பார்ப்பார். தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அதில் பார்க்குறது. இப்போ நீங்கள்லாம் போய் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி தான் தலைவாரிக்கலாம். வேணாக்கா உன் ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கணுன்னா ஒரு 10 months நீ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அதையே பார்த்துன்னு உட்காந்துருக்கு வரும். குறிப்பிட்ட டைம், ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம்னு பார்த்தா அந்த மாதிரி வரும். அது அவருக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரி நிறைய வழிமுறையெல்லாங்குது. வெடிகாலம் எழுந்திரிச்சு சூரிய உதய நேரத்தில் நீ நின்றுக்கிட்டு உன்னுடைய நிழல் இருக்கு இல்லையா சூரியன்கிட்ட, அது முன்னால் நிற்கும். அதுக்கு சாயா புருஷ லட்சணம்னு பேர். அப்படி நீ 10 மாதம் டெய்லி நின்றுக்கிட்டு உன்னுடைய நிழலையே பார்த்துனே இருந்தால் 10வது மாதத்துக்கு அப்புறம் உன் நிழல் எந்திரிச்சு உனக்கு எதிரில் நிற்கும். இது ஒரு வழி இருக்குது. இது மாதிரி எக்கச்சக்கமான வழிமுறைகள் இருக்குது கடவுளை அடையிறதுக்கு. அவரவர் அனுபவமும் அவர் தமையும் அறிவார். ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு வகையில் அனுபவம் கிடைக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. வந்து ஜோதி ஸ்வரூபம்ன்றதுனால நான் ஒளி வடிவங்களில் எல்லாத்தையும் பார்க்குறேன். நான் இதெல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவில் MIT யூனிவர்சிட்டின்னு இது பாஸ்டனில். என்னை சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் ஒரு 3-4 பேர் உட்காந்துட்டு என்னை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு போனாங்க. டிட்டுன்னு ஒரு 1 hourல 132 152 விதமாக நான் காட்டினேன். என் உடம்புலேருந்து வேறு ஃபார்ம் காட்டினேன். அவங்க சொன்னாங்க, இவர் எப்படி பண்ணுறாருன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் நாங்களே சாட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது இருக்குது உலகத்தில். ஆன்மீகத்தில் பல நிலைகள் இருக்குது. ஆனால் தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேடினா கிடைக்கும். நான் தேடினேன் இல்லையா, எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பையன் பொண்ணெல்லாம் இருந்தாங்க. எல்லாத்தையும் விட்டு எங்கே மகேந்திரகிரி காடு, எங்கே அது எங்கே இதுன்னு போய் உட்காந்துன்னு இருந்தேன்ல. 4-5 வருஷம் அலைஞ்சேன் நான். அதனால் பாடுபட்டால் கிடைக்கும். சும்மா உட்காந்து எது 2 சோத்திரம் சொல்லி ஊதுவத்தி காட்டி மணி அடிச்சாக்க வந்துடுவேன்னு எனக்கா வராது இல்லை, ரொம்ப கஷ்டம். இந்த அம்மாங்கிறாங்க, இவங்க சயின்டிஸ்ட் ஆஃபீஸர். இங்கே வாங்க, சேர் போடுப்பா. இவங்க அந்த மகேந்திரகிரியில் அங்கே கீழே திருக்கணங்குடின்னு ஒரு கோயில் இருக்குது, திருக்குறுங்குடின்னு வாங்க. அங்கே ஒரு 5 தலைமுறைக்கு முன்னால் ஒரு மகானுக்கு முருகருடைய தரிசனம் கிடச்சிச்சு. ஒரு பாறை மேலே முருகனுடைய பாதம் இப்போ கூட இருக்கும், சுப்பிரமணியர் பாதம்னு பேர். அந்த வம்சத்தில் ஒரு 3000 குடும்பங்க இருக்காங்க, வேறு ஜாதிக்காரங்க. ஓகேவா, 5 ஜாதிக்காரங்க இருக்காங்க, 3000 குடும்பங்க. உட்காருங்கம்மா. அங்கே பூஜை பண்ணுற குடும்பத்தில் இவங்க வந்தாங்க. இவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்கார். இவங்க படித்து முடித்து சயின்டிஃபிக் ஆஃபீஸராக இருந்தாங்க. இப்போ இவங்க பொண்ணு ஆஸ்திரேலியாவில் இருக்கா, இன்னொரு பொண்ணு வேலை செஞ்சிட்ருக்கா. ஸோ இவங்கெல்லாம் அந்த பரம்பரையில் வந்தவங்க. இவங்க சாமி விக்கிரகம்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே ஒரு இடங்குது, யானை கட்டி தம்புறாங்க ஓலைன்ட்டு. அங்கே யானை நிற்குமா இவங்க ஓலை படிக்கிற காலத்தில். அந்த ஓலையை தான் படிப்பாங்க, அதுக்கு தான் பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்தவங்க. அதில் வச்சுருக்காங்க இந்த மாதிரி மலை மேலே பஞ்சவடின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே 5 குழியிலேருந்து அமிர்தம் பொங்கி வரும்.
உலகம் அழியிற நேரத்தில் ஜனங்கள்லாம் அங்கே போய் அதை குடித்தாங்கன்னா சாகாத அங்கேயே உட்காந்துருவாங்க. அதுதான் சத்தியுகம். இப்படி பல அதிசயங்கள் அந்த மலையில் இருக்குது. இப்போ நான் வந்து ஆன்மீகத்தில் இருந்த காலத்தில் இவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்தார். ஏன்னா அந்த இடத்த வந்து டேம் கட்டுறதுக்காக எடுத்துக்கிறேன் நாங்கள் கவர்மெண்ட்டில். அவர் ஒரு கேஸ் போட்டார். அதில் ஒரு முஸ்லீம் ஜட்ஜிக்கிட்ட போச்சு. அவன் சொன்னான், இந்த கோயிலை இடிக்கவே கூடாது, இந்த கோயிலுக்கு மேலே போகிற மாதிரி நீங்கள் டேம் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் 3 கோடி ரூபாய் சேங்ஷன் பண்ணுறேன்னு வேறு கொடுத்துட்டான். அப்போ அந்த கோயில் அங்கே வந்துச்சு. இப்போ நல்லா எடுத்து கட்டி வச்சுருக்காங்க. இப்படி எவ்வளோ உலகத்தில் இருக்குது அதிசயங்கள். இப்போ அவங்க சொல்கிற காடு இருக்குது இல்லையா, அவங்க அந்த இது வரைக்கும் போய் விளக்கேற்றிட்டு வந்துன்னு இருந்தாங்க, பாதம் சுப்பிரமணியர் பாதம் வரைக்கும். அதுக்கு மேலே போனீங்கன்னாக்கா அங்கே தான் அந்த பஞ்சவடி இருக்குது. அந்த பஞ்சவடிக்கு மேலே வந்து போர்டு வச்சுருப்பான், இது யட்சவனம், இந்த எல்கைக்கு மேல் மனுஷால் போகப்படாது அப்படின்னு இருக்கும். நான் போயிருக்கேன். ஏன்னா அங்கே போகணுன்னா நீ யூரின் மோஷனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்தாக்கா அங்கே போகலாம். நீ போய் அங்கே பொல்யூட்டெல்லாம் பண்ணிவிட்டு வர முடியாது. நான் உச்சி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். அந்த இடத்துலையும் சரி, தாய்ப்பாதம், இல்லை நிறைய அதிசயங்கள்லாம் இருக்குது அங்கே. அங்கே வந்து நீங்கள் காரில் போகிறபோது இந்த ஃப்ளோரசன்ட்டு பெயிண்ட் அடித்தா தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஜோதி புல்லுன்னு ஒன்று இருக்குது. அது அப்படியே இருட்டில் உனக்கு வழிகாட்டும். பறக்கிற பாம்புங்கள்லாம் இருக்குது. அப்புறம் தட்சகன் கொடைன்னு ஒரு இடம் இருக்குது. பல அதிசயங்கள் இருக்குது. அதே மாதிரி யார் எங்கே குளிக்கலான்னு இருக்குது. இப்போது ராமர் தீர்த்தம், சீதா தீர்த்தம், பசுபதி தீர்த்தம் இப்படி இருக்கும். அங்கே சிவன் தான் குளிக்கணும், ராமர் தான் குளிக்கணும், சீதாங்க அந்த மாதிரி. நம்மெல்லாம் போனால் கூட சொம்பில் தனி தலைமையில் கொட்டிக்கணும் வரணுமே தவிர அதில் இறங்கி குளித்தா பாவம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் மலையேறி தாய்ப்பாதம் போகிற வழியில் அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, நம்பி கோயில்னு பேர். அந்த நம்பி கோயில்கிட்ட பயங்கரமாக ஒரு ஆறு ஓடின்னு இருக்கும், அருவியெல்லாம் கொட்டின்னு இருக்கும். அங்கேருந்து மேலே போயிட்டே இருக்கணும். போனால் அங்கே தான் அந்த தட்சன் கொடை நான் சொல்கிற இடங்கள்லாம் இருக்குது. மேலே போய் உச்சியில் பார்த்தா ரோட்டில் பஸ்ஸு லாரி வேனெல்லாம் போகிறதெல்லாம் தெரியும். அந்த களக்காடு சைடு போகிறதெல்லாம் தெரியும். இந்த பக்கம் மகேந்திரகிரி போனீங்கன்னாக்கா இந்த பஞ்சவடி, அதுக்கு மேலெல்லாம் போனாக்கா என்னெல்லாம் பார்க்கலாம். அதில் பஞ்சபாண்டவர்கள் தங்கியிருந்த குகைன்னு ஒரு இடம் சொல்லுவாங்க. அது ஒரு தடவை தான் நம்ம கண்ணுக்கு மாட்டுது. நம்ம திருப்பியும் அதே இடத்துல போய் அதை பார்க்க முடியறதில்ல. அது மாதிரி நிறைய இடம் இருக்குது. இன்னொரு இடம் வந்து ஆஞ்சநேயர் தவஸ் பண்ணுற ஒரு இடங்குதுனோம், அனுமான் கோட்டைன்னு பேர். ஏதோ ஒரு தடவை வழி தவறி நான் அங்கே போனேன். இல்லை நமக்கு போகணுன்னு இருந்தால் அங்கே கொண்டு போய் விடுன்னு நினைக்கிறேன். செங்குத்தாக இருக்கும். அதில் ஏதோ ஒரு குகையில் ஆஞ்சநேயர் உட்காந்துருக்காரு. அந்த இடம் பூரா ஒரே குரங்காக இருக்கும். அதுக்கு அனுமான் கோட்டைன்னு பேர். இப்படி விதவிதமான அதிசயங்கள்லாம் இருக்குது காட்டில். ஓகேம்மா, போங்க. அது மாதிரி நிறைய இருக்குது உலகத்தில். இங்கே லத்தா கடையில் அவங்கெல்லாம் அந்த இதில் தான், அந்த 3000 குடும்பங்களில் ஒரு குடும்பம் தான் இந்த லதா. அவங்க எல்லாம் அங்கேருந்து வந்தவங்க தான். ஏதோ ஒரு கணக்கு இருந்தால் வருவாங்க நம்மகிட்ட. ஓகேவா, பாடுங்கப்பா. கொட்டி கொடுத்தாலும் தட்டி பறித்தாலும் கோவிந்தா நீயே எந்தன் கதி. கட்டி அணைத்தாலும் எட்டி உதைத்தாலும் கண்ணா உன் கால்களே எந்தன் நிதி. வா என்று அழைத்தாலும் போ என்று வைத்தாலும் வள்ளலே நீதானே எந்தன் வழி. ஆமென்று சொன்னாலும் இல்லையென மறுத்தாலும் ஐயனே நீதானே எந்தன் விழி. இன்பம் துன்பம் என்று இருமுனை வாழ்விலே இறைவா நீ வழி காட்டி செல்லும் துணை. அன்பு எனும் கரம் நீட்டி அணைத்திட வந்த பேரருளே உனக்கிங்கு யாரே இணை. நித்திய வஸ்துவாய் நிர்மல ரூபமாய் நிற்கின்ற வடிவமே சத்தியமே. தீபமாய் ஒளி தந்து கீதமாய் எனில் வந்து நாதமே சங்கரா என் ஜீவனே. நாதமே சங்கரா என் ஜீவனே.
रविन्दुकलादि नमो नमः वेदमन्त्रस्वरूपा नमो नमः ज्ञानपण्डितस्वामी नमो नमः बेहुकोडि दीपमङ्गलज्योति नमो नमः तूयम्बललीला नमो नमः देवकुञ्जरि नमो नमः अरुळ्ताराय वीरलं परकोलाल पूजयं मोदलं गुणयासारमेनियं वीरमुं गुरुश्रीपादसेवयं मरवाद वेदलं पुगழ் காவேரியாள் விளை சோழமண்டல நீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக வயலூர். ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா